வெல்கம் டு ராஜியின் நலபாகம். இன்றைக்கி ரவா கிச்சடி தாங்க பார்க்க போகிறோம். கட்டி இல்லாமல் நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக கரெக்டான பதத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரவை 1 கப் 200 கிராம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கிண்ணத்துலேயோ டம்ளரில் எடுக்கிறீங்களோ அதை 1 கப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ அதை 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப சிவக்க வேண்டாம், நல்ல சூடு ஏறினதும் போதும். இப்போ நெய் 2 ஸ்பூனும் எண்ணெய் 2 ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை ஒரு பட்டையும் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை மெலிசாக நீட்டமாக அரிஞ்சு அதையும் நல்லா வதக்கி கொடுங்க. அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வதக்கி கொடுங்க. இப்போ 4 பச்சை மிளகா, 4 இல்லை 5 பச்சை மிளகா, ஏன்னா காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான். அதையும் நல்லா கீறிட்டு ஒன்றா சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ 4 தக்காளி மெலிசாக அரிஞ்சிட்டு அதையும் ஒன்றா சேர்த்து வதக்கி கொடுங்க. இப்போ பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸு, கேரட் ஒரு 2, அதை இந்த மாதிரி ரொம்ப பொடிசாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் எந்த ஷேப் நறுக்கியிருக்கீங்களோ நறுக்கி போட்டுக்கோங்க. பொடிசாக நறுக்கும்போது ரவையோடு ஒன்றா மிக்ஸ் ஆகி சாப்பிட நல்லாயிருக்கும். புதினா ஒரு அரை கைப்பிடி, கொத்தமல்லி அதே மாதிரி அரை கைப்பிடி சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா ஒன்றா வதக்கி கொடுங்க. இப்போ 1 பங்கு ரவைக்கு 3 பங்கு தண்ணீர். இப்போ நான் 1 டம்ளர் ரவை சேர்த்தேன், அதுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்சு மஞ்சத்தூளும் 2 ஸ்பூன் உப்பு அதையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் பிரியாணி இலையும் பட்டையும் நம்ம எடுத்துடலாம். அந்த வாசம் மட்டும் தண்ணியில் இருந்தால் போதும். இப்போ கொதித்ததும் ரவையை கைவிடாமல் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக அப்போ தான் கட்டி போடாமல் வரும். இந்த மாதிரி நல்லா ரவையை ஒன்றா சேர்த்து கிளறி கொடுங்க. காய்கறிங்க நம்ம வேறையும் சேர்த்துக்கலாம். இன்னும் பட்டாணி, வேறு என்னென்ன சீக்கிரமாக வேகக்கூடிய காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும் இதோட. இப்போ நல்லா கிளறி விட்டதும் அடுப்பை இறக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து வரும். நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதோட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு எடுத்து விட்டிங்கன்னா போதும். நல்லா சாஃப்டாக ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.